வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX காப்பர் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன எதிர்பார்த்தோம், நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது அப்படின்றத பார்ப்போம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்ம். எப்போல்லாம் இந்த கம்ப்யூட்டரோட கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த இடம் தான் நேற்று மார்க்கெட்டில் காப்பர் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங் 458 அப்படின்றது பக்கமாக நேற்று காப்பர் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா 456, 452 இதை ரெண்டையும் மேஜர் சப்போர்ட்டாக வச்சுட்டு காப்பர் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நேற்று என்ன நடந்தது அப்படின்னு பார்ப்போம். 456, 58 பக்கத்தில் ஓப்பன் ஆன காப்பர் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிடேட் ஆகி 460 அப்படின்ற இடத்துல போய் முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட ஒரு புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஷன் மாதிரி தான் இருக்குது நேற்று காப்பர் மார்க்கெட். அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நடந்ததை விட கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டில் நடந்ததோடைய ஒரு கண்டினியூஷன் மாதிரி படிப்படியாக மேலே 460 வரைக்கும் போயிருக்கு. போயிட்டு அது மேலே வரைக்கும் நிற்க முடியல 460. மறுபடியும் 456 வரைக்கும் வந்திருக்கு. நமக்கு தெரியும் 456 அப்படின்றது ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் ஏரியா. இது ஏன் ரொம்ப முக்கியமான ஏரியா, ஏன் ரொம்ப ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இதை கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்ற தெளிவான எக்ஸ்ப்ளனேஷனை நேற்று வீடியோ அனாலிசிஸ், அதாவது வீக்லி வீடியோ அனாலிசிஸில் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் போய் பாருங்கள். இந்த இடத்த பக்கமாக வந்த உடனே எப்போவுமே நாங்கள் சொல்கிற சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு கிடையாது, அது ஒரு இடம். அது மேலே ஒரு பாயிண்ட்டோ இல்லை 50 பாயிண்ட்டோ இருக்கும், கீழேயும் அதே மாதிரி நம்ம கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு அது ஒரு தனிப்பட்ட ஒரே ஒரு கோடு கிடையாது. அந்த இடத்துலேருந்து வந்தோன்னா மறுபடியும் பவுன்ஸ் பேக் ஆகி 459 அப்படின்ற இடத்துல ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் கம்ப்ளீட்டாக நடந்த விஷயம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அது முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை காட்டிலும் ரொம்ப அதிகம், க்ளோசிங்கை விட அதிகமாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகிருக்கு. முன்னாடி நாள் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணுறப்போ புதிய லோ க்ரியேட் ஆகலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா லோ வந்து அதிகரிச்சிருக்கு. புதுசாக கீழே இன்னும் புதுசாக ஒரு லோ ஃபார்ம் ஆகலை. ப்ரைஸ் க்ளோசிங் வந்து முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விடையும் ப்ரைஸ் க்ளோசிங்கை விடையும் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகமாக நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப நேற்று மார்க்கெட்டில் ஓரளவு பையிங்க்கு சாதகமாக மார்க்கெட் இருந்திருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. 456 ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருந்து ப்ரைஸை மறுபடியும் மேலே அனுப்பியிருக்கு அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன பண்ணலாம் காப்பர் மார்க்கெட்டில் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி மார்க்கெட்டில் ப்ரைஸ் ஓப்பனிங் வந்து கொஞ்சம் ட்விஸ்டட் ப்ரைஸ் ஓப்பனிங். அதாவது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் எங்கே ஓப்பன் ஆகலைன்னா 457லேருந்து 458க்கு உள்ள ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறதுக்கோ இல்லை அதுக்கு கீழே ஓப்பன் ஆகிறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன்னா இந்த ப்ரைஸ் ஓப்பனிங்கை நம்ம காமெக்ஸ் மார்க்கெட்டுடைய ப்ரைஸை வச்சு கணிக்கிறோம். சில பல வேறுபாடுகள் நம்ம ருப்பி ஃபேக்டர்னால் இருக்கலாம். அதை நம்மளால் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாத காரணத்தினால, ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்த வீடியோவை ரொம்ப சீக்கிரமாக நாங்கள் போஸ்ட் பண்ணுறதுனால. இப்போது சப்போஸ் 457.50 இல்லை 457 அதுக்கு கீழேயோ ப்ரைஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கம்மி, மற்றும் முன்னாடி நாள் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட இன்றைக்கி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் ஓப்பனிங் கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங் அதுக்கு முன்னாடி நாள் நவம்பர் 8ஆம் தேதி மார்க்கெட்டோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட ப்ரைஸ் கீழே ட்ரேட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட்டில் மறுபடியும் அது ஒரு செல்லிங் ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸை நம்ம எப்போவுமே தொடர்ச்சியாக பார்த்துட்ருக்கோம். டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படின்றதுலையே முக்கியமானது நமக்கு ஒரு நாளைக்கு முழு ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்க்குறப்போ நம்ம கிடைக்கிற ஒரே விஷயம் ஓப்பனும் ஹை க்ளோஸு லோ, இவ்வளோ தான். ஸோ அதை உன்னிப்பாக பார்க்குறதோட அவசியம் இதுதான். ஸோ அதனால் இன்றைக்கி என்ன நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னா, நேற்று செஞ்ச அதே விஷயம், நேற்று என்ன ஃபாலோ பண்ணு நினச்சனோ அதை பண்ணாமல் இன்றைக்கி ஒரு சில மாற்றம். அதில் நம்ம சேஃப்டிக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த 456 வரைக்கும் தான் மார்க்கெட்டில் பையிங்க்கு ட்ரை பண்ணுவோம். அதாவது 456 அதுக்கு கீழே 455 வரைக்கும் ஸ்டாப் லாஸ் வச்சு பைக்கு ட்ரை பண்ணலாம். அதுக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா நேற்று மார்க்கெட்டில் 452 வரைக்கும் பையிங் ட்ரை பண்ணலான்னு நினச்சோம். அந்த விஷயத்தை இன்றைக்கி பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசித்து நிதானமாக யோசித்து தான் செய்யணும்.
ஏன் அப்படின்றது 456 அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போ காப்பர் மார்க்கெட்டில் உண்மையாகவே ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக 456 ஒரு சப்போர்ட்டாக இருந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் 459க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் கொடுத்தா தான் இன்னும் பல பையர்ஸை மார்க்கெட் புல் பண்ணி இந்த நம்ம எதிர்பார்க்குற 462 மற்றும் 66 பக்கமாக இருக்கிற டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கு அதுக்கு ஸ்ட்ரென்த் கிடைக்கும். மறுபடியும் 456க்கு கீழே ப்ரைஸை விட்டாங்கன்னா இந்த இடத்துல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பார்த்தீங்களா, நம்மளை மாதிரி தான் எல்லா ட்ரேடர்ஸும். இந்த இடத்துல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணி மார்க்கெட்டை இது வரைக்கும் மேலே நிப்பாட்டினாங்களோ அவங்களுடைய நம்பிக்கையிலேருந்து இந்த இடத்துல மறுபடியும் பை பண்ண தயங்குவாங்க. அதனால் ப்ரைஸ் மறுபடியும் 452 வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். 452யும் இந்த 456க்குள்ளேயே அதுக்கப்புறமா எப்படி மார்க்கெட் ரியாக்ட் ஆகுது அப்படின்றத வச்சு நம்ம முடிவெடுத்துக்கலாம். ஒன்றும் அவசரப்பட வேண்டாம். ஸோ அதனால் இன்றைக்கி என்னென்னா 456 தான் பேஸ். 456 கீழே வந்தால் செல்லிங் இன்டியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம இன்றைக்கி இருக்க போகிறோம். ரொம்ப தெளிவாக முன்னாடி சொல்லியிருக்கோம் 456 எவ்வளவு முக்கியமான ஒரு இடம் அப்படின்ட்டு. திருப்பி 456 அது ஃபெயிலியர் நடக்கிறப்ப அவ்வளோ சீக்கிரமாக காப்பரில் பையர்ஸை வந்து புல் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறையுது. அதனால் இந்த 456 அப்படின்ற இடத்துல ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. காப்பர் மார்க்கெட் பை ட்ரெண்ட், அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் கொடுக்கணும் சாலிடாக அப்படின்னா இன்றைக்கி 456 ஒரு சப்போர்ட்டாக இருந்து நேற்று என்ன வேலையை செஞ்சதோ அதே வேலையை இன்றைக்கும் செஞ்சு இன்றைக்கி 459, அதாவது நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்க்கு மேலேயோ இல்லை அதுக்கு ரொம்ப பக்கமாகவோ ஒரு க்ளோசிங் வந்தால் மட்டுமே இன்னும் கொஞ்சம் பையர்ஸை மார்க்கெட் புல் பண்ணி மேலே விடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருப்பி 456 கீழே விட்டாங்க அப்படின்னா மறுபடியும் போன வாரம் சொல்லவே வேண்டாம், இந்த 56, 52, 46 பல தடவை போன மாதம் இந்த மாதம் ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அதெல்லாம் திருப்பி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருந்து முடிவு பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் கண்டிப்பாக குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் பிளாட்ஃபார்மோட டூல் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை மிக பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.